கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் மேலான நல்ல ஆண்டவரே, இறக்கும் இருமை மிகுந்த நல்ல தகப்பனே, இதான ஒரு அருமையான ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக ஆண்டவரே முக நான் நன்றி செலுத்தினோம். அப்பா தகப்பனே, எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அங்கே உன் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இதானவரே, இந்த நாளும் ஆண்டவரே நாமத்தின் கீழ் ஆண்டவரே கூடியிருக்கு எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீ இறங்கி வந்து ஆண்டவரே இப்படி பிரசனத்தினால எங்கள் நேரம் வேண்டுமாய் நான் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். அப்பா தாப்புனே ஆண்டவரே நம்ம வாழ்கிற ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே பொல்லாத ஒரு நாட்கள் ஆண்டவரே பொல்லாத பிசாசான ஆண்டவரே யாரை வேங்கலாம் என்றால் கெஞ்சுகிற சிங்கப்பூர் அவை தேடி அழைந்து கொண்டிருக்கிற நாட்கள் அப்பா தாப்புனே கொள்ளைகள் வியாதிகள் ஆண்டவரே பொல்லாத பிசாசான ஆண்டவரே பயமானவரை போராடி கொண்டிருக்கிற இந்த நாட்கள் அப்பா தாப்புனே இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய உதவியின் கரமானவர் எங்களோடு இல்லை என்றால் ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரை எங்களால் ஜீவிக்க முடியாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தாப்புனே நீர் ஒருவரானவரே எங்களோட நம்பிக்கை ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் நிற்கும் பூமி ஆண்டவரை நிலைக்குள் இருந்து அழிந்தாலும் ஆண்டவரை இந்த மலைகள் ஆண்டவர் பெயர்ந்து ஆண்டவர் விலகி விழுந்தாலும் வான ஆண்டவரை இடிந்து விழுந்தாலும் அப்பா அப்படி அப்படி வார்த்தை ஆண்டு ஒரு காலம் ஓய்ந்து போதில் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரை. தப்பனே நீர் ஒரு காலம் ஆண்டவரை மாறுகிற தேவன் இல்லையப்பா அவரை நீர் மாறுகிறதுக்கு மனிதன் இல்லையப்பா ஆண்டவரை நீர் மாறாத தெய்வம் ஆண்டவரை மாறாத தேவன் இடத்துல ஆண்டவரை நாங்கள் ஆண்டவர் தஞ்சம் போகுது ஆண்டவரை உடைய ரத்தத்துக்கு ஆண்டவர் வந்தாண்டவரை எங்களை ஜபங்களே இருக்கிறோம் அப்பா தப்பனே உதவி செய்யுமானவரை உலகத்தை நம்பி இருக்கிறவனரே உலகத்தானவரே எங்கள் நம்பிக்கை இல்லையப்பா தாப்பனே ஒரு மாத்திரமே எங்களை நம்பிக்கை ஆண்டவரே ஜெபிக்கிறோமானவரே பொறுப்பேற்றுக்கிறோம் வழிநடத்துமானவரே உலகத்தான பொல்லாத விசுவாசானவரே மேலானவரை பிரச்சனைகளும் வியாதிகளையும் கொண்டு வந்து மோதி அடிக்கும் பொழுது ஆண்டவரே தாப்பனே நீர் ஆண்டவரை எங்களோடு இருந்தாண்டவரே எங்களை ஆட்சி தேய்ச்சிகளை அரவணைத்தாண்டவரை மட்டுமானவரே நீர் எங்களை வழிநடத்தி வந்து இருக்கிறீர் ஆண்டவரே தாப்பனே நஞ்சியப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரை போராட்டங்கள் உண்டாப்பா தாப்பனே ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே தாப்பனே நன்றி ஆண்டவரே வாக்குத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே ஆட்சி தேய்ச்சி அரவணைத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே சில நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அஜி காலத்தில் பேர் ஆண்டவரே கடல் மேல் நடந்து வந்து போன ஆண்டவரே பல விசுவாசம் அந்த அலைகளில் ஆண்டவர் புகுந்தாண்டவரை அவனை மோதி ஆண்டவர் அவனை தள்ளி விட்டு போதாண்டவரை அவனை ஆழ்கடையில் ஆழ்த்தின போதாண்டவரை நல்ல தகப்பனாகி நீராண்டவரை உடைய கரத்தை நீட்டாண்டவரை அவனை தூக்கி எடுத்தீராண்டவரை தகப்பனே இந்த 4 ஆண்டவரை ஜெபிக்கிறோம்ப்பா பொல்லாத விசுவாசம் ஆண்டவரை பல விதமானவரை ஆண்டவரை மோதி ஆண்டவரை அழித்து ஆண்டவரை அந்த அலையிலாக மோதி ஆண்டவரை தாக்கி அழிக்கும் போது ஆண்டவரை தேவரே உடைய கரத்தை நீட்டாண்டவரை எங்களை ஆண்டவரை தூக்காண்டவரை எங்களுக்கு ஒரு தேவன் உண்டாண்டவரை ஆமாண்டவரை தூக்கி நிறுத்தாண்டவரை நீர் எங்களோடு ஆண்டவரை எங்கள் மத்தியில் வந்து நிற்பதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா நன்றி ஆண்டவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரை ஒரு பேச்சு வழிநடத்த மட்டுமே எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்த தேவன் இனிமேலும் ஆண்டவரை எங்களோடு தான் எங்களை வழிநடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர் நன்றி தாப்பனே ஆஸ்வதி வழிநடத்த மாட்டவரை தாதன ஆஸ்வதி தார மாட்டவரை ரசக்க தாசன பொறுப்பேற்றுக்கணும் வார்த்தை பெறப்பட்ட உதவி செய்ய மாட்டவரை பாடல்கள் ஜபங்கள் வார்த்தை இசையானவர் எல்லாம் உடைய நாமத்தின் மகிமைக்கெஞ்சிருக்கும் உதவி செய்யும் தேவையே உங்களுடைய பிரசனமானவரை கடைசி விருந்தவரை தொடக்கம் முடிவு நீர் ஆண்டவரை உங்கள் பிரசனத்தை நாங்கள் ஒவ்வொரு உணர உதவி செய்யும் ஆண்டவரை பொறுப்பேற்று வழிநடத்தும் ஆசீர்வாதியும் எல்லாவற்றும் உடைய கருத்தில் போகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரம் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு முதலாவது பாடலாக பாடல் புத்தகத்தில் 130வது பாடல் கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறாரே தாழ்ச்சி அறையை நெஞ்சும் என்ற ஒரு பாடல் சகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மேம்படுத்துவோம். கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறாரே தாழ்ச்சி அறையை நெஞ்சுமே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரத்தை நடத்துகிறார். Yeah.
பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு 2வது பாடலாக பாடல் புத்தகத்தில் 80வது பாடல், அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை வைத்துக் கொண்டீரே என்ற ஒரு பாடல். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. மரண நோய்கள் என்னை வந்து நெருங்கின போது அருகில் நின்று அன்பு காட்டி ஜெயமெடுத்தீரே. மரண நோய்கள் என்னை வந்து நெருங்கின போது என் அருகில் நின்று அன்பு காட்டி ஜெயமெடுத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும்
ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதோ தருமையான இந்த மாலை வேளையிலும் எங்களை கர்த்தாவை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமா இருந்து நீர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே தாங்கி நடத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த சுகத்திற்காக பலத்திற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை பாதுகாத்து கொண்டு தகப்பனே, விசுவாசிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். என் தேவனாய் கர்த்தர் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ள முடியாத இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, பாதுகாப்பு உம்மிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது தகப்பனே. ஆமாண்டவரே, எங்களுக்கு வேறு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. ஆண்டவரே, சுகம் கொடுக்கிறவர், பாதுகாக்கிறவர், தப்புவிக்கிறவர், எல்லா காரியங்களையும் செய்கிறவர் நீர் ஒருவராக இருக்கிறீர். ஆக இந்த நாளிலும் எங்களை கர்த்தாவுடைய பாதத்தின் கீழ் ஒப்படைக்கணும் தகப்பனே. ஆண்டவரே, பொறுப்பேற்றுக் கொள்ளும் தகப்பனே. உங்களுடைய ரத்தம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், சபை விசுவாசிகளை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. இதோ இந்த செய்தியின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும் தகப்பனே. இதோ அவர்களையும் ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும். இதோ இந்த இடத்தில் வந்து ஆராதித்த ஆண்டவரே சகோதர சகோதரிகள் யாராகிலும் ஆண்டவரே பலவீனமாய் இருப்பார்கள் என்றால், வியாதியின் பிடியில் இருப்பார்கள் என்றால், மருத்துவமனையில் இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களை உம்முடைய வல்லமை சந்திப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவை காயப்பட்ட கரம் அவர்களை தொடுவதாக. ஆண்டவர், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனிடத்தில் கடந்து சென்ற அந்த வல்லமை இதோ அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ அதே வல்லமை ஆண்டவரே இதோ உம்முடைய பிள்ளைகளின் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே அவர்களை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இதோ எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. நீர் கர்த்தாவே பரம வைத்தியராய் இருக்கிறீர் தகப்பனே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் நீர் செய்கிறவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, சுகத்தை கொடுக்கிறவர் நீராய் இருக்கிறீர். ஆக தகவன சத்துரு சுகவீனத்தை கொண்டு வருவான், ஆனால் ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்கிறீர். அப்படியா என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தேவர்களிடத்தில் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை இந்த ஜெபத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். என் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும். இம்மட்டும் நீர் செய்த நன்மைக்கு நன்றி. நீர் கொடுத்த கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த ஆராதனையை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இதோ இம்மட்டும் கர்த்தாவே பாடல்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் தாமே எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி. இதோ கர்த்தாவே வார்த்தையும் ஆசீர்வதித்து தாரும். தடையில்லாமல் ஆண்டவரே வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வந்து இதோ ஆண்டவரே எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் கூடி வார்த்தைக்காக ஆண்டவரை காத்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தாப்பனே உடைய வல்லமையை ஊற்ற வேண்டும் என்றும் ஆண்டவரே வார்த்தையில் இருக்கிற கர்த்தாவே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அந்த பொக்கிஷத்தை ஆண்டவரே ஒவ்வொரு சுதந்திரிக்க உதவி செய்யும் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளும். வார்த்தையில் இருக்கிற அந்த கர்த்தாவே அந்த பொக்கிஷத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கட்டும் தகப்பனே. அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கட்டும் தகப்பனே. விசுவாசம் என்ற கர்த்தாவே ஆண்டவரே அந்த கர்த்தாவை கரத்தினால் அந்த பொக்கிஷத்தை ஆண்டவரே சுதந்திரமாக்கி கொள்ள உதவி செய்யும். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் வேதத்தின் ஒரு பகுதியை வாசிப்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனம் முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் பெற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான்.
மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமேன். கர்த்தாவே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யாரும் உட்காரும்படி கிறிஸ்துக்குள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த மாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று கூடும்படியாகவும் நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாகவும் தேவனாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுதும் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களிலிருந்து ஒரு சிறு தலைப்பில் என்னுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். மறைவான புதையல் என்ற தலைப்பில் என்னுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். மறைவான புதையல். இந்த செய்திக்கு ஆதாரமாக தீர்க்கதரிசியின் செய்தியில் இருந்து ஒரு பாகத்தை நான் வாசிக்கிறேன். வாசலின் திறவுகோல் என்ற ஒரு செய்தி. The key to the door. வாசலின் திறவுகோல். 1962 வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தீர்க்கதரிசி இந்த செய்தியை பிரசங்கிக்கிறார். ஆக இந்த செய்தியிலே தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார். 57வது பேரா. இயேசு எல்லாவற்றிற்கும் வாசலாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றிற்கும் வாசல். அந்த வாசலை திறக்க விசுவாசம் என்னும் திறவுகோல் உள்ளது. ஆகவே அந்த வாசலை திறக்க, ஆகவே இயேசுதான் வாசல். அந்த வாசலுக்கு உள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆகவே அதிலே நித்திய ஜீவன் இருக்கிறது, அதிலே சுகம் இருக்கிறது, அதிலே விடுதலை இருக்கிறது. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து தான், அவர்தான் வாசலாய் இருக்கிறார். ஆகவே அங்கே அந்த வாசலை திறக்க விசுவாசம் என்னும் திறவுகோல் உள்ளது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அனைத்திற்கும் இயேசுவே வாசலாய் இருப்பார் எனில், அவர் ஏற்கனவே முடித்திருக்கும் கிரியைகளில் நாம் பெற்றிருக்கும் விசுவாசமானது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் திறந்து நமக்கு அளிக்கும் திறவுகோலாய் உள்ளது என்றாக கவனிங்க. ரொம்ப அருமையாக திரையை சொல்கிறார். இயேசுவே வாசலாய் இருப்பார் எனில், இயேசுவே வாசலாய் இருப்பார் எனில், அவர் ஏற்கனவே முடித்திருக்கும் கிரியைகளில் நாம் பெற்றிருக்கும் விசுவாசமானது. ஆண்டவர் அங்கே அநேக கிரியைகளை செய்திருக்கிறார். ஆகவே இந்த 6000 வருடமாக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார், இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அநேக கிரியைகளை அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் அங்கே செய்திருக்கிறார், அதை செய்து முடித்திருக்கிறார். பாருங்க, அவை நாம் பெற்றிருக்கும் விசுவாசமானது இப்போ நமக்கு அந்த கிரியைகளின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, அவை ஆண்டவர் அன்றைக்கு அவர் செய்த அந்த கிரியைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலோ அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவை நாம் பெற்றிருக்கும் விசுவாசமானது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் திறந்து நமக்கு அளிக்கும் திறவுகோலாக உள்ளது. அவை இப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற அவங்க தேவனுடைய அந்த அவருக்கு உள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ளே, இயேசுவே அந்த தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறார். அவருக்கு உள்ளே இருக்கிற அந்த எல்லா பொக்கிஷத்தையும் திறந்து நமக்கு அளிக்கிறது. பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும், அவருக்குள்ள சமாதானம் இருக்கிறது, அவருக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது, அவருக்குள்ள சுகம் இருக்கிறது, அவருக்குள்ள அங்கே ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆகவே அவருக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் இது என்ன செய்கிறது என்றால் அந்த விசுவாசமானது நமக்கு அதை திறந்தளிக்கிறது, அதை நம்மளுக்கிட்ட எடுத்து கொடுக்குறது. ஆகவே நாம் பார்க்கிறோம், அவர் அளித்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் திறக்கும் திறவுகோல் விசுவாசமே. ஆக அந்த வாக்குத்தத்தங்களை திறக்கிற ஒரு திறவுகோல், அந்த வாக்குத்தத்தத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அங்கே பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த திறவுகோல் விசுவாசமே. விசுவாசம் என்னும் திறவுகோல் அதை திறக்கிறது. ஆக இப்போது நமக்கு அந்த விசுவாசம் இருக்கும்
நம்மிடத்துல ஐயா அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் என்ன செய்கிறது என்றால் அவருக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு ஐயா அங்கே சுதந்திரமாக கொடுக்கிறது. அருமையான சகோதரி சகோதரியே, அவைகளை நாம் பார்க்கிறோம். அவருக்குள்ள இருக்கிற பொக்கிஷம், அவருக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. அருமையான சகோதரி சகோதரியே, நான் அந்த விசுவாசத்தை உபயோகித்து அவருக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அங்கே அவருக்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு செய்தியாக நான் கொண்டு வருகிறேன். மறைவான புதையல், மறைவான அந்த பொக்கிஷம், ஒரு புதையல் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆக வேதத்துக்குள்ளே ஒரு புதையல் இருக்கிறது. இந்த காலத்தின் செய்திக்குள்ளே ஒரு புதையல் இருக்கிறது, ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. ஆகவே அதை நாம் எப்படி சுதந்திரிப்பது? அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்றால் ஐயா நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். அருமையான சகோதரி சகோதரி, ஆகவே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த வேதத்துக்குள்ளே புதையல் இருக்கிறது என்று வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த செய்திக்குள்ளே புதையல் இருக்கிறது என்று, அந்த பொக்கிஷம் இருக்கிறது என்று ஐயா நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அருமையான சகோதரி சகோதரி, வெளிப்படுத்தப்பட்டால்தான் நாம் அதை உரிமையாக்கி கொள்ள பிரயாசப்படுவோம். ஆக வெளிப்பாடு இல்லை என்றால், வெளிப்படுத்தப்படவில்லை என்றால் நாம் அதை உரிமையாக்கி கொள்ள பிரயாசப்பட மாட்டோம். ஆக இன்னொரு செய்தியும் அங்கே நான் வாசிக்கிறேன். தெரிய சொல்லுகிறார், முறையிடுகிறது என்ன சொல் என்ற ஒரு செய்தி. 1963 வருடம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி தீர்க்கதரிசி இந்த செய்தியை பிரசங்கிக்கிறார். முறையிடுகிறது என்ன சொல். அதில் திருசிபியாய் சொல்லுகிறார் 107வது பேரா. ஆனால் மோசையோ எல்லா உலகத்தை காட்டிலும் அதை சிறந்த பொக்கிஷமாக கருதினான். இந்த மோசே ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான். எங்கே பொக்கிஷம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, அவை எங்கே ஐயா அந்த விலையேற பெற்றது இருக்கிறது, விலை மதிக்க முடியாதது இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆகவே அதை அவன் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டான். பாருங்க, மோசையோ எல்லா உலகத்தை காட்டிலும் அதை சிறந்த பொக்கிஷமாக கருதினான். ஏனெனில் அவனுக்குள் ஏதோ ஒன்று, நான் அதற்கு மதிப்பு கொடுக்கிறேன், அது மிகவும் கனம் பொருந்தியது. அவர்களில் ஒருவனாக நான் இருப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறேன். நான் எகிப்தியன் என்று கூறுவதை காட்டிலும் எபிரேயரில் ஒருவனாக கருதப்படுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூற முடிந்தது. ஆகவே இந்த மோசேக்கு அவன் எகிப்தியன் என்று சொல்வதை காட்டிலும் எபிரேயன் என்று சொல்லுவதில் அவன் அங்கு சந்தோஷப்பட்டான். ஏனென்றால் ஐயா அந்த எபிரேயர்கள் தான் ஐயா தேவனுடைய ஜனம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவர்கள் மத்தியிலே தான் தேவன் இருக்கிறார் என்பதை ஐயா அங்கே அவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆகவே அவன் என்ன செய்தான், எபிரேயனாக ஐயா ஜீவிக்க விரும்பினான், எகிப்தியனாய் ஜீவிக்க அவன் விரும்பவில்லை. இன்றுள்ள கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இதே காரியத்தை கூற வேண்டும். ஒவ்வொருவரும் இதையே கூற வேண்டும். உலகத்தின் காரியங்களையும் முறைமைகளையும் நான் கடைபிடிக்காமல் கிறிஸ்தவனாக இருப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறேன். ஒரு ஸ்தாபன அங்கத்தினனா இராமல் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாக வேதம் உரைத்துள்ளபடி வாழ்க்கை நடத்துவதில் நான் பெருமிதம் கொள்ளுகிறேன் என்று கூற வேண்டும். பாருங்க, இதுதான் எந்த ஒரு சகோதரன் எந்த ஒரு சகோதரி ஐயாங்க மறுபடி பிறப்பதில் ஐயாங்க அவர்கள் அங்கே ஆவல் கொள்ளுகிறார்களோ, அதை அவர்கள் விரும்புகிறார்களோ, அவர்கள் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆக இந்த உலகத்தில் இருப்பதை காட்டிலும், உலக பிரகாரமான மனிதனாய் வாழ்வதை காட்டிலும் கிறிஸ்தவனாய் வாழ ஐயாங்க ஒரு சகோதர சகோதரி விரும்புவார்கள் என்றால், வேதம் உரைத்துள்ளபடி வாழ்க்கை நடத்துவதில் பெருமிதம் கொள்ளுவார்கள் என்றால் அவர்கள் ஒன்றை கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த மோசையை போல மோசை ஒன்றை கண்டுபிடித்து விட்டார். இந்த எகிப்தை காட்டிலும் நான் அங்கே எகிப்தியனை காட்டிலும் எபிரேயனாய் வாழ விரும்புகிறேன். ஏனென்றால் அங்கே தேவன் இருக்கிறார், அது தேவனுடைய ஜனம். அதுபோல அருமையான சகோதரி சகோதரியே, நாம் அங்கே ஒன்றை கண்டுபிடிப்போம் என்றால் நாம் மறுபடி பிறந்த கிறிஸ்தவனாய் ஜீவிக்க விரும்புவோம்.
ஸ்தாபனங்களை சேர்ந்த அங்கத்தினர்கள் என்னை மூட வைராக்கியம் உள்ளவன் என்று அழைத்தாலும், ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்க ஒரு மூட வைராக்கியம் உள்ளவன் அப்படி அழைத்தாலும், நான் இந்த நாட்டின் மிக்க புகழ் வாழ்ந்தவனா இருப்பதை காட்டிலும் இதையே ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். அந்த அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு புகழ் வாழ்ந்த ஒரு நபரா இருப்பதை காட்டிலும் தெரிந்து சொல்கிறார், நான் அங்கே ஒரு மூடனா இருப்பதை விரும்புகிறேன் கிறிஸ்துவுக்காக. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பதை காட்டிலும் மூட வைராக்கியம் உள்ளவனாய் இருப்பதையே பெரிய சுவாக்கியமாக கருதுகிறேன். இவ்வுலகத்தின் ராஜாவாக இருப்பதை காட்டிலும் இதனையே பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஏனெனில் தேவன் தமது கிருபையினால் உலக தோற்றத்திற்கு முன்பே ஒரு வித்தை எனக்குள் வைத்து உலகின் எல்லா காரியங்களுக்கும் மேலாக என் விசுவாசம் உயர செய்தார். அவர் இப்பொழுது என்னை அழைத்திருக்கிறார். அவர் எனக்கு அளித்துள்ள பதவியை நான் மதிக்கிறேன். அதை தான் மதிக்கிறார். ஒரு மூட வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்வதையே மதிக்கிறார். இந்த உலகம் மூடன் என்று சொல்லலாம், இந்த உலகம் ஒன்றும் இல்லாதவன் என்று சொல்லலாம், ஆனால் திரு சொல்கிறார், அதை நான் மதிக்கிறேன். அதுதான் பொக்கிஷம். ஒரு மனிதன் பெற்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆமா, இந்த உலகத்தில் ராஜாவா இருப்பதையோ ஜனாதிபதியா இருப்பதையோ ஐயா புகழ் வாழ்ந்த பெரிய மனிதனா இருப்பதையோ அதை அவர் விரும்பவில்லை. ஐயா அது அழிந்து போகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் விலை மதிக்க முடியாதது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் எதுவென்றால் கிறிஸ்துவுக்காக மூடனா இருப்பது. இந்த உலகம் நம்மை மூட வைராக்கியம் உள்ளவன் என்று அழைப்பது மிகப்பெரிய ஒரு சாக்கியம். அதுதான் பொக்கிஷமே. பவுலும் கூறினான், நான் தன்னுடைய உத்தியோகத்தை மிக உயர்வாக மதித்தான். அவன் தன்னுடைய உத்தியோகத்தை மிக உயர்வாக மதித்தான். பாருங்கள், ஆகவே மதித்தான், அவன் அதை மதித்தான். கமாலியலை போன்ற புகழ் வாழ்ந்த ஒரு ஆசிரியன் ஆவதற்கு பதிலாக தேவன் அவனை இம்மேலான உத்தியோகத்திற்கு அழைத்தார். கிறிஸ்துவுக்கு தியாக பலியாக ஆகவே பவுல் அழைக்கப்பட்டான். அங்கே கிறிஸ்துவுக்காக ஒரு தியாக பலியாக அந்த பவுல் அழைக்கப்பட்டான். இதுவே ஒரு காரியமாயிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம் பவுலுடைய வாழ்க்கையில். அந்த பவுலுடைய வாழ்க்கையில அவன் அங்கே கிறிஸ்துவுக்காக தியாக பலியாக அவன் அங்கு அழைக்கப்பட்டான். அதுதான் அங்க அவன் அறிந்து கொண்டு அவன் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவன் அங்க கமாலியல் இடத்துல படிச்சான். ஆகவே அவன் கமாலியல் இடத்துல படிச்சு நல்ல ஒரு கல்வி அறிவு உள்ளவனாய் அவன் புகழ் வாழ்ந்தவனாய் இருந்தான். அவன் ஒரு பெரிய ஒரு ஆசிரியராக மாறி இருக்கான். ஆனால் அவன் அதை விரும்பவில்லை. அவன் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்து விட்டான். இதுலதான் ஜீவன். நான் என்னை தியாக பலியா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அதிலே தான் ஜீவன் இருக்கிறது. ஆகவே அதிலே தான் அங்கே புதையல் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். பாருங்க, அது அப்படியே என்மையான சவுனை சௌரியே நாமும் அங்கே இந்த செய்தியிலே தான் பொக்கிஷம் இருக்கிறது. இந்த வேதத்திலே தான் பொக்கிஷம் இருக்கிறது. இதிலே தான் நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் ஐயா அதற்காக பிரயாசப்படும், அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படும். பவுல் அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டான். அவன் எல்லாவற்றையும் விட்டு அவன் வெளியே வந்து விட்டான். ஆண்டவருக்காக ஜீவித்தான். மோசே எல்லாவற்றையும் விட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டான். அரண்மனை விட்டு வெளியே வந்து விட்டான். ஐயா அவனுடைய சுகபோகத்தை விட்டு வெளியே வந்து விட்டான். அவன் அங்கே தேவனுக்காக ஜீவித்தான், தேவ ஜனங்களோடு ஜீவித்தான். ஏனென்றால் அவன் ஒன்றை அறிந்து கொண்டான். அதுபோல அருமையான சகோதரி நாம் ஒன்றை அறிந்திருப்போம் என்றால் அதற்காக பிரயாசப்படும். ஒன்று நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் இதில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று, இதில் புதையல் இருக்கிறது என்று, இதில் சமாதானம் இருக்கிறது என்று, இதில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் நாம் அதற்காக பிரயாசப்படும். எதை வேண்டுமானாலும் இழப்போம். அதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையாக அங்கே சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 இருக்கு. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது.
அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற நாம் இங்கே பார்க்கிறோம், அங்கே நிலத்தில் புதைத்து வைத்திருக்கிற பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்றால் நிலத்திலே புதைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அங்கே நிலத்தில் புதைத்து வைத்திருக்கிற பொக்கிஷம் பாருங்க. ஒரு நிலத்துல அங்கே புதையல் இருக்கிறது, ஒரு நிலத்துல அங்கே புதையல் உள்ளது பாருங்க. அதை ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால் அவன் அதை அறிந்து கொள்கிறான். அந்த புதையல் அதை இந்த இடத்திலே அது இருக்கிறது, இந்த நிலத்திலே அது இருக்கிறது என்பதை அவன் என்ன செய்கிறான் என்றால் அறிந்து கொள்கிறான். ஆகவே அவன் அதை அறிந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை அவன் வாங்குகிறான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த நிலத்தை வாங்குகிறான். ஏனென்றால் அந்த நிலத்துல தான் அந்த புதையல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய ஓமையில் பரலோக ராஜ்யத்தை குறித்து இவ்வண்ணமாக அவருக்கு ஓமையாக சொல்லுகிறார். ஆக அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, ஆக அந்த பரலோக ராஜ்யத்தை ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு விசுவாசி எப்படி அவர்கள் சுதந்திரிக்க முடியும், அதில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும் என்பதை குறித்து அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து இவ்விதமான ஒரு ஓமை அவர் சொல்லுகிறார். அவ்விதமாகவே அவர் வேறொரு ஓமையையும் அங்கே சொல்லுகிறார். அது என்னவென்றால், ஒரு வியாபாரி, அவனிடத்தில் அநேக முத்துக்கள் உள்ளது. அவன் முத்துக்களை அங்கே வியாபாரம் செய்து அவன் என்ன செய்யறான், வேறு ஒருவரிடத்துல விலையேற பெற்ற ஒரு முத்து உள்ளது, இவனுடையதை காட்டிலும் அது விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லவா, இவன்கிட்ட அநேக முத்து இருக்குது, நிறைய இருக்குது அவன்கிட்ட பாருங்க. ஆனால் இவன் என்ன செய்யறான்னா, இன்னொருவன் இடத்துல அங்கே விலை உயர்ந்த, இவன் இடத்துல இருப்பதை காட்டிலும் விலை உயர்ந்த முத்து அவன் இடத்துல உள்ளது. அதனால இவன் என்ன செய்கிறான் என்றால், அவனிடத்தில் உள்ள அந்த முத்துக்களை எல்லாவற்றையும் அவன் விற்று விடுகிறான். எல்லாத்தையும் வித்துட்டு இப்போ அவன்கிட்ட ஒரு அமௌண்ட் வருது, அதை கொண்டு அவன் என்ன செய்யறான், இன்னொரு மனிதனிடத்தில் இருக்கிற அந்த ஒரு முத்தை அவன் வாங்குகிறான். ஆக அங்கே பரலோக ராஜ்யம் இவ்விதமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக நாம் என்ன காண்கிறோம் என்றால், இரண்டு இடத்திலும் விற்று விற்று என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விற்று அவன் என்ன செய்கிறான் என்றால் அதை அவர்கள் வாங்குகிறார்கள். சொல்லுகிறார் என்றால், உலகத்தில் விலையேறப்பட்டது எதுவென்றால் அது தேவனுடைய வார்த்தையே. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே இந்த உலகத்தில் விலையேறப்பட்டது, வேற எதுவுமே கிடையாது. அதற்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. அதே போது நாம் அந்த விலையேறப்பெற்ற வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிகர்மையான சகோதரி, நாம் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள, அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதில் பார்க்கிறோம், ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா, நம்ம சபைக்கு வா, தேவனை ஆராதி அப்படின்றோம். தேவனுடைய வார்த்தையை கேளு, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு, செய்திக்கு முக்கியத்துவம் கொடு, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, தெரிய சொல்கிறார், இது ஒரு அவமானமான ஒரு காரியம். ஏனென்றால் இப்போது வாசித்த இந்த வேத வசனத்துக்கும் வா என்று நாம் அழைக்கிற அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. சம்பந்தமே இல்லை. ஆனால் நாம் பார்க்கிறோம், ஒரு விசுவாசி என்று காணும் பொழுது, ஐயா, அங்கே ஒரு சகோதரர், ஒரு சகோதரி, அவர்கள் அங்கே தேவனை நேசிப்பவர்களா இருப்பார்கள் என்றால், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அவருடைய நோக்கம் எதுவா இருக்கும் என்றால், அவருடைய எண்ணங்கள் எதுவா இருக்கும்
என்றால் நான் எப்படியாவது வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடுவார்கள். இதற்கு ஒரு விசுவாசியினுடைய வாஞ்சையாகும். ஆமா, நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம்னா அவங்களுக்கு இந்த ஓமைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமா, அவங்க பாரு, ஒரு மனுஷன் என்ன செய்தான் என்றால் அவன் அங்க தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து அந்த ஒரு நல்ல முத்தமா, அதுதான் அங்க தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, ஒரு மனுஷன் என்ன செய்யறான் என்றால் அங்க நிலத்துல அது புதைந்திருக்கிறது, அதை அவன் அறிந்து கொண்டு இந்த நிலத்துல புதையல் இருக்கிறது என்பதை அறிந்து அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்கிறான். பாருங்க, அந்த நிலத்தை வாங்குகிறான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு காரியம் புரிகிறது, அவன் ஒரு காரியத்தை அவன் அறிந்திருக்கிறான், ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதை செய்கிறார்கள். அமிதமாக அருமையான சகோதரி, சரி, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு, ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தையுடைய மகத்துவம் தெரியும் என்றால் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அந்த ஆராதனையுடைய மகத்துவம் அவர்களுக்கு தெரியும் என்றால் அந்த ஆராதனையை ஐயாங்கே பெற்றுக்கொள்ள அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அது வெளிப்படுத்தப்படாதபடியால் அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் பிரயாசப்படவில்லை. அங்க ஒரு விசுவாசியினுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் என்னவென்றால் அந்த புதையலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே நாம் பார்க்கிறோம், இந்த மணி நேரத்து செய்தியை நிலமாயிருக்கிறது. ஆமா, இந்த நிலத்திலே புதையல் இருக்கிறது. இந்த நிலத்துல தான் புதையல் இருக்கு. ஆமா, இந்த வேதாகமமே நிலமாயிருக்கிறது. இந்த வேதாகமத்தில் தான் புதையல் இருக்கிறது. ஆக இந்த புதையல் என்னவென்றால் அது ஒரு தங்கம் அல்ல, வைரம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. ஆக இந்த வேதத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த செய்தியில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த செய்தியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவங்க இந்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார், இயேசு இருக்கிறார். இந்த செய்தியில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார், இயேசு இருக்கிறார். நான் கேட்கிற வார்த்தையானது அது எனக்கு ஜீவனை கொடுக்கிறது, பரிசுத்த ஆவியை கொண்டு வருகிறது, அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இதை நாம் அறிந்திருப்போம் என்றால் அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். பார்க்கிறோம், முதலாவது இந்த நிலத்தில் புதையல் உள்ளது என்று வெளிப்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த நிலத்துல புதையல் இருக்குதுன்னு வெளிப்படுத்தப்படுது முதல்ல. இப்ப அந்த மனுஷனுக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் என்ன செய்யறான்? நல்ல முத்தை தேடுறான். நல்ல முத்தை எனக்கு வேணும் அப்படின்னு தேடுறான். அவன் விளையார்ந்த ஒரு முத்தை கண்டு இப்போ அவன் அதை கண்டுபிடிக்கிறான். பாருங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். பாருங்க, அதுபோல அருமையான சௌரி ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னா ஒரு நிலத்துல புதையல் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை வாங்க. ஆகவே முதலாவது ஒரு காரியம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த நிலத்துல புதையல் இருக்கிறது, இவன் இடத்துல இருக்கிற முத்து விலை உயர்ந்தது. முதலாவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதற்கு கிரயம் செலுத்தி அதை வாங்குகிறார்கள். புதையல் இருக்கிற அந்த நிலத்தை அவர்கள் வாங்குகிறார்கள். ஆகவே அந்த முத்தை அவர்கள் கிரயம் செலுத்தி வாங்குகிறார். எல்லாவற்றையும் விற்று அவன் வாங்குகிறான். பாருங்க, அங்கு வேதம் சொல்லுகிறது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். பாருங்க, அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க இந்த 44வது வசனத்துல கடைசி பாவம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். ஆகவே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எல்லாத்தையும் கொடுத்தான், ஒண்ணு கூட மீதியால எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். 46வது வசனம் கடைசி.
போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறார். பாருங்க, இங்கேயும் அவனுங்க தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. அது நான் பார்க்கிற இந்த 2 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? நிலத்தை வாங்குகிறவனோ எல்லாவற்றையும் விட்டுறான். இந்த முத்தை வாங்குகிறவனோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பாருங்க, அவங்க எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள். அங்கே தன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு அந்த விலை உயர்ந்ததை வாங்குகிறார்கள். ஆக விலை உயர்ந்தது தேவனுடைய வார்த்தை, விலை உயர்ந்தது கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நாம் வாங்க வேண்டும் என்றால், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஐயா நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். உலகத்துக்குரிய எல்லாம் நம்மை விட்டு போய்விட வேண்டும். மாம்சத்துக்குரிய எல்லாம் நம்மை விட்டு விட வேண்டும். எல்லாத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு அதை வாங்க வேண்டும். இதெல்லாம் எனக்கு வேணாம். ஆண்டவரே, என்னுடைய மேன்மையை உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன். என்னுடைய கர்வத்தை உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன். என்னுடைய புகழ உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன். என்னுடைய செல்வாக்கு உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்துல வச்சு, ஆண்டவரே எனக்கு நீர் வேண்டும். அவங்க தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டாதான் அதை வாங்க முடியும். அதன் பிறகு நாம் பார்க்கிறோம், அவன் என்ன செய்யறான்? அதை தோண்டி அதில் உள்ள புதையலை எடுக்கிறான். புதையலை விட்டுக்கொள்ள வேண்டும். அந்த நிலத்துல புதையல் இருக்குது, நிலத்தை வாங்கிட்டான். இப்ப என்ன செய்யறான்? அதை தோண்டி அதில் இருக்கிற அந்த புதையலை எடுக்கிறான். பாருங்க, இந்த செய்திக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நாம் தோண்டி எடுக்க வேண்டும். ஆமா, தோண்டி எடுத்தா பலன் கிடைக்கும். அது போலதாங்க பரலோக ராஜ்யமும் உள்ளது. முதலாவது அது ரகசியமா இருக்கிறது. அதை என்ன செய்யறான்? அதை அவன் அங்கே வாங்குகிறான். அதன் பிறகு அதை அவன் தோண்டுகிறான். தோண்டும் போது என்ன கிடைக்கிறதுன்னா பலன் கிடைக்கிறது. பாருங்க, தோண்டெல்லாம் பலன் கிடைக்கும். அதை நாம் பார்க்கிறோம். இங்கே பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, அருமையான சகோதரே, ஐயா, அந்த பரலோக ராஜ்யம், அதிலே தேவனுடைய பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யம் என்றால் அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஆமா, நல்லா புரிந்து கொள்ளுங்க செய்தி. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் போது அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். எல்லாத்திலும் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். எதையுமே தன்னிச்சையா இயங்குவது கிடையாது. ஒரு பிரமாணத்தின் கீழ் தான் எல்லாமே இயங்குது. ஆமா, காற்றுக்கு ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காற்றானது அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி தான் அது வீசும். அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. கர்த்தர் அந்த பிரமாணத்தை அதற்கு வைத்திருக்கிறார். தண்ணீரானது பள்ளத்தை நோக்கி தான் ஓடி வரும். அதுக்கு ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மீனுக்கு ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தண்ணீரில் தான் அது ஜீவிக்கும், வெளியே வந்தால் செத்து போயிடும். மீனுக்கு வைத்திருக்கிற ஒரு பிரமாணம். பறவைக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். புவியீர்ப்பு சக்தி அதை மேற்கொள்ள முடியாது. அது ஆகாயத்திலே சிறகடித்து அது பறக்கும். அது கீழே விழாது. அதுபோல இந்த பூமிக்கு ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறார்? எல்லாவற்றுக்கும் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அமிதமாக பரலோக ராஜ்யத்துக்கும் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்துக்கும் ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்துக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குது. அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரமாணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன பிரமாணத்தை அதை வச்சிருக்கிறாரு பாருங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் இருக்கிற அந்த பிரமாணத்தை நாம் கண்டுபிடித்தால்தான் அதில் உள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்.
அதில் இருக்கிற பிரமாணத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமா. ஆக நாம் பார்க்கிறோம், அது ஒரு பிரமாணமாய் இருக்கிறது. அதில் இருக்கிற பிரமாணம் ரகசியமாய் இருக்கிறது, அதுக்குள்ள இருக்குது. ஆமா. இப்ப பறவையினுடைய பிரமாணத்தை நம்ம பார்க்கணும். இது பறந்து போயிடும், இதை விட்டா பறந்துடும். இப்ப மீனுடைய பிரமாணத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இது தண்ணியை விட்டு வெளியே வந்தா சேர்த்து போயிடும். பாருங்க, ஒரு தண்ணீருடைய பிரமாணத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். இது பழத்துல போய் நிற்கும். அப்படியே நம்ம என்ன செய்யறோம், இந்த பிரமாணங்களை ஆண்டவர் அதற்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. அவர் அந்த பிரமாணங்களை நாம் என்ன செய்யறோம், நாம் அதை அறிந்து கொள்கிறோம். ஆமா, காற்றுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. இது அழுத்தம் குறைந்த ஒரு இடத்துல தான் அது வீசும். இந்த பூமிக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. இது எல்லாத்தையும் கீழே எடுத்துக்கும், எதுவுமே மேல நிக்காது, எதை போட்டாலும் கீழே வந்து விடுது. இதை நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஆக நம்ம எதையுமே மேல தூக்கி போட மாட்டோம். ஏனென்றால் அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. பாருங்க, இதை நாம் அறிந்திருக்கிறபடியா அதன்படி நம்ம செயல்படுகிறோம். ஆமா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், எடுத்து ஐயா அங்க ரொம்ப பாதுகாப்பா கீழே வைக்கிறோம். ஏன்னா மேல தூக்கி போட்டோம்னா அப்படி கீழே உடைஞ்சு போயிடும். பாருங்க, ஏன்னா இந்த பிரமாணத்தை நாம அறிந்திருக்கிறபடினால் அதை கேட்டபடி செயல்படுகிறோம். ஆமா, அமிதமாகவே அருமையான சகோதர சகோதரி, இந்த வேதத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, பரலோகத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரமாணத்தை அறிந்தால்தான் அதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த பரலோகத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஐயா, அந்த வேதத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, இந்த செய்தியில் ஆசீர்வாதம் இருக்கிறது. இதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இதற்கு உரிய பிரமாணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரமாணத்தை அறிஞ்சாதான் அது சுதந்திரிக்க முடியும், இல்லைன்னா சுதந்திரிக்க முடியாது. புவியீர்ப்பு சக்தி என்ற அந்த பிரமாணத்தை நாம் அங்க அறிந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ரொம்ப பாதுகாப்பா ஒரு பொருளை வைக்க முடியும். ஆமா, முட்டையை வாங்கிட்டு வரோம், அப்படி மெதுவா கீழே வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் வேகமா போட்டா டப்புன்னு உடைஞ்சிடும். பாருங்க, ஏன்னா இது அந்த இடத்துல அப்படி நிக்காது, கீழே விழுந்துடும். எந்த பொருளா இருந்தாலும் கீழே விழுந்துடும். பாருங்க, நியூட்டன் என்ற ஒரு விஞ்ஞானி என்ன செய்தார் என்றால், ஒரு மரத்தடியில படுத்துட்டு இருந்தார், ஒரு ஆப்பிள் மரத்தடியில. அப்போ அவருடைய நெத்தியில ஒரு ஆப்பிள் பழம் விழுந்தது. உடனே ஒரு ஆப்பிளை எடுத்து அப்புறம் மேல பார்க்கிறார், பழம்லாம் அங்க கீழே விடுது. அதுமாதிரி எல்லா பொருளுமே கீழே விடுது. அவர் என்ன பண்ணாரு, என்ன இது எல்லாமே கீழே விடுது, எதுவுமே மேல போக மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. அவர் ஆராய்ச்சி செய்து என்ன செய்தார் என்றால், இந்த பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி உள்ளது என்று அவர் தான் கண்டுபிடித்தார். முதலாவது நியூட்டன் என்ற ஒரு விஞ்ஞானி. பாருங்க, ஆகவே அந்த பிரமாணத்தை அவர் கண்டுபிடித்தார். பாருங்க, அதுபோல அருமையான சகோதரி சகோதரி, இந்த வேதத்தில் இருக்கிற அந்த பிரமாணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமா, அதை அறிந்து கொண்டால் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம். அதில் இருக்கிற அந்த பிரமாணம் நமக்கு வெளிப்படுத்தப்படும் என்றால் நமக்கு பலன் உண்டு. அது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றால் பலன் கிடையாது. அதேபோது இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பிரமாணம் என்ன, இந்த வேதத்தினுடைய பிரமாணம் என்ன, இந்த மணி நேரத்து செய்தியினுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறார். ஐயா, அந்த பிரமாணம் தான் விசுவாச பிரமாணம். கர்த்தர் இந்த வேதத்துக்கு வைத்திருக்கிற பிரமாணம் விசுவாச பிரமாணம். ஆமாங்க, ஆமாங்க. வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாச பிரமாணத்தில் வைத்திருக்கிறார்.
நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஐயா அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை விசுவாச பிரமாணத்தில் வைத்திருக்கிறார். ஆமா, விசுவாசம் என்ற அந்த பிரமாணத்துல தான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். ஆமா, அது நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு யூதர்கள் மத்தியில வரும் பொழுது அவரை அவர்கள் அங்கே விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில வரும்போது அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் விசுவாசித்தார்கள். அவரை விசுவாசித்தவர்கள் ஜீவன் தப்பினார்கள், ஆனால் விசுவாசியாதவர்கள் அழித்து போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில நிற்கிறாரு. அவங்க மத்தியில 3 வருஷம் அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அவர் அங்க செய்தியை சொல்றாரு, அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. ஆனால் நான் பார்க்கிறோம், அங்க ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் அவரை விசுவாசித்தார்கள், மற்றவர்களோ விசுவாசிக்கவில்லை. யாருக்கு அவர் இவர் மேசியா என்று வெளிப்படுத்தப்பட்டது, யாருக்கு இவர் ஜீவாதிபதி என்று வெளிப்படுத்தப்பட்டதோ, யாருக்கு இவர் இரட்சகர் என்று வெளிப்படுத்தப்பட்டதோ, யாருக்கு இவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று வெளிப்படுத்தப்பட்டதோ அவர்கள் அதை சுதந்திரித்தார்கள். இவருக்குள்ள இருக்கிற அந்த பிரமாணத்தை அறிந்தவர்கள் அதை சுதந்திரித்தார்கள். ஆனால் அந்த பிரமாணத்தை அறியாதவர்கள் ஐயா மரித்து போனார்கள். அதுதான் இங்க ஆண்டவர் அந்த ஓமையில சொல்றாரு. நித்திய ஜீவன் நான் நிக்கிறேன், புதையல் நிக்கிறேன், எனக்குள்ள புதையல் இருக்குது, எனக்குள்ள சுகம் இருக்குது, எனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது, எனக்குள்ள சமாதானம் இருக்குது, எனக்குள்ள எல்லா விதமான ஐஸ்வர்யமும் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆகவே நீங்க என்னை சுதந்திரமாக்கி கொள்வீர்கள் என்றால், என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், விசுவாசம் என்ற அந்த திறவுகோலினால் ஐயா அங்கே நீங்கள் திறந்து எனக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக் கொள்ளலாம். அந்த திறவுகோலை நீங்கள் உபயோகிப்பீர்கள் என்றால் இதோ எனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் மேல பொழியும்பா. ஆனால் அங்கே அவர்களோ அந்த விசுவாசம் என்ற திறவுகோலை உபயோகிக்கவில்லை. அதான் அங்கே வாசலின் திறவுகோல் என்ற செய்தியில தெரிய சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த ஜனங்களோ விசுவாசம் என்ற அந்த திறவுகோலை உபயோகிக்கவில்லை. அந்த விசுவாசம் என்ற பிரமாணத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். அதுதான் திறவுகோல். அந்த விசுவாசத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் ஐயா அவரை அணுகி அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். அவர் விசுவாசித்தா அவரு தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்தது போட்டுவார். பெரும்பாலுள்ள ஸ்திரீயானவள் என்ன செய்தாள்? விசுவாசித்தாள். விசுவாசம் என்ற அந்த திறவுகோலினால் அவள் என்ன செய்தாள் என்றால் அவருக்கு உள்ளே இருக்கிற சுகத்தை எடுத்தாள். அந்த திறவுகோலை போடுற அவருக்குள்ள என்னதான் வாசல். ஆகவே அவருக்குள்ள என்ன செய்தாள் என்றால் அந்த திறவுகோலை உபயோகிக்கிறார். எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு இப்பவே சுகம் வேண்டும். ஆக உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் என்றால் எனக்கு சுகம். அந்த விசுவாசம் என்ற அந்த திறவுகோலை அவள் உபயோகித்த பொழுது ஐயா அவருக்கு உள்ளே இருக்கிற ஐயா அந்த சுகம் ஐயா அவளிடத்திலே வந்தது. அந்த 160 அவரிடத்தில் கேட்கிறான். அங்கே ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டுக்கெல்லாம் வரவே தேவையில்லை, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை என் இடத்துல சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகம், அவன் சுகமாகி. ஆக விசுவாசம் என்ற ஒரு திறவுகோலை அங்கே அவன் உபயோகித்தான். அந்த விசுவாசம் என்ற அந்த திறவுகோலை அவன் உபயோகித்த பொழுது ஐயா அங்கே அவன் இடத்துல இருக்க சுகம் வந்துவிட்டது. அதுதான் அங்கே தீர்க்கதரிசி வாசனை திறவுகோல் என்ற செய்தி அவருக்கு சொல்லுகிறார். அங்க என்ன நடந்தது என்றால் அங்கே சொல்றாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள விசுவாச வீரர்களை
இங்கு எழுதி வைத்திருக்கிறேன். வாசலின் திறவுகோல் சிங்கங்களின் வாய்களை அங்கே அடைத்தது. விசுவாசம் என்னும் திறவுகோல் தான் சிறைச்சாலைகளின் வாசலை திறந்தது. அந்த விசுவாசம் என்ற அந்த திறவுகோல் தான் சிங்கங்களினுடைய வாய்களை அடைத்தது. ஆமா, விசுவாசம் என்ற அந்த திறவுகோல் தான் ஐயாவே சிறைச்சாலைகளினுடைய வாசல்களை திறந்தது. விசுவாசம் என்னும் அந்த திறவுகோல் தான் அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தது. பட்டய கருக்குக்கு தப்ப செய்தது. மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்தது. விசுவாசம் என்ற அந்த திறவுகோல் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஸ்திரியும் தங்கள் கரங்களில் விசுவாசம் என்ற திறவுகளை எடுத்துக்கொண்டு தேவன் அளித்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் திறக்க முடியுமானால் பார்க்கிற அந்த விசுவாசம் என்ற அந்த திறவுகோலை, விசுவாசம் என்ற அந்த பிரமாணத்தை ஐயா நாம் அங்கே எடுத்து உபயோகிப்போம் என்றால், அதை அறிந்து கொள்வோம் என்றால், அது நமக்கு வெளிப்படுத்தப்படும் என்றால், எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் நாம் சுதந்திரமாக்கி கொள்ளலாம். சொல்லுகிறார், ஐயாங்க நான் தான்ப்பா வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்பா. ஆனால் அவர்களோ விசுவாசிக்கவில்லை, அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விசுவாசம் என்ற அந்த திறவுகோலை உபயோகிக்கவில்லை. அவங்க ஐயாங்க ஜனங்கள் மறித்து போனார்கள். வேதத்தில் போஸ்ல யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 31 இருந்து 33 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 31 இருந்து 33 வரைக்கும். இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இவற்றால் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்குவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சிலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சிலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். ஆமென். அதுக்கு நாம் இங்க என்ன காண்கிறோம் என்றால், ஆண்டவர் ஒரு திரைச்சிலையை உண்டு பண்ண சொல்லுகிறார். ஒரு திரைச்சிலையை நீ உண்டு பண்ணு. இது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறது. இப்போது ஒரு திரைச்சிலை அங்கே செய்யப்படுகிறது. இந்த திரைச்சிலை என்ன செய்கிறது என்றால், அது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அது வெவ்வேறாக பிரிக்கிறது. இடையில அந்த திரைச்சிலை இருக்கிறது. பாருங்க, பார்க்கிறோம் இந்த திரைக்கு உள்ளே தேவன் தன்னை மறைத்து கொண்டே இருக்கிறார். இப்ப அந்த திரைக்கு உள்ளதான், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளதான் தேவன் இருக்கிறார். இப்ப அதை வெளியே இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அதுல என்ன இருக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, ஆனால் நான் பார்க்கிறோம் அதன் உள்ளே சென்று பார்த்தால் செக்கினா மகிமை உள்ளது. வெளியே இருந்து பார்க்கிறவங்க வெறும் ஒரு திரை தான் தெரியும். ஆனால் அருமையான சகோதரி, அந்த திரைக்கு உள்ளே சென்று பார்த்தால் அந்த திரைக்கு உள்ளே ஐயா அங்கே செக்கினா மகிமை இருக்கிறது. தேவன் அங்கே இருக்கிறார். தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்தார். அவர் எப்படி இருந்தார் என்றால், அவர் தன்னை மறைத்து கொண்டு இருந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்தார். அவர் எப்படி இருந்தார் என்றால், தன்னை மறைத்து கொண்டு இருந்தார். ஒரு திரைக்கு உள்ளே இருந்தார். அவ்விதமாக நாம் பார்க்கிறோம், இயேசு என்ற ஒரு மாம்ச திரைக்கு உள்ளே ஆண்டவராகிய தேவன் அங்கே தன்னை மறைத்து கொண்டு இருந்தார். இயேசு என்ற ஒரு திரை, அந்த சரீரம், அந்த சரீரத்துக்கு உள்ளே அங்கே தேவன் இருந்தார். ஆகவே நாம் பார்க்கிறோம், அங்கே தேவனாய் கர்த்தர் அங்கே அந்த சரீரத்துக்கு உள்ளே இருந்தார். தேவனாய் கர்த்தர் அந்த சிலைக்கு உள்ளே அவர் இருந்தார். நல்லா கவனிங்க. அது உள்ளே பார்த்தால்
செக்கினா மகிமை. அதுல பார்க்கிறோம், தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்தார். எப்படி இருந்தார் என்றால் அவர் அங்கே மறைந்து கொண்டிருந்தார், தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார். அவ்விதமாக நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரி. இப்போ இயேசு என்ற மாம்ச திரைக்கு உள்ளே எளிமையாய் மறைந்திருந்தார் நம்முடைய தேவன். பாருங்க, அது நாம் பார்க்கிறோம் அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பாருங்க, இவர் திரைக்கு உள்ளே எளிமையாய் அங்கே மறைந்திருந்தார். இப்போது ஜனங்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், இவனா தேவனுடைய குமாரன். இப்ப இயேசு கிறிஸ்து என்ற அந்த சரீரத்துக்குள்ள தேவன் இருந்தார். அவர் இப்போது இவனா அங்கே தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். இவனா மேசியா. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், ஒரு எளிமையான ஒரு மனுஷன், தோல் தொங்கி போன ஒரு மனுஷன். பாருங்க, சாதாரண ஒரு மனிதனா இருக்கிறார். அவங்க ஜனம் சொல்ல, இவனா தேவனுடைய குமாரன், இவனா மேசியா, இஸ்ரவேலின் ராஜா. ஆக இந்த ஒரு மனுஷனா அங்க இஸ்ரவேலினுடைய ஒரு ராஜா. பாருங்க, ஆமா, அவர் தான் இஸ்ரவேலின் ராஜா. இதை எப்படி அறிய முடியும் என்றால், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, அங்கே வேத வசனங்களை நாம் அங்கே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவர் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த வேதத்துல பொக்கிஷம் இருக்கிறது. இந்த வேதத்துல ஐயா நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த வேதத்துல ராஜாதி ராஜா இருக்கிறார். இந்த வேதத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவரை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற புதையலை நாம் காணலாம். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். ஆண்டவராகிய தேவன் சொல்ற, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார் என்று சொல்லப்படுது. அந்த கன்னி யார்? இந்த உலகத்துல எந்த கன்னி அப்படி ஒரு குமாரனை பெற்றிருக்கிறார்? மரியாதை தவிர வேற யாருப்பா? வேத வசனத்தை நீ கொஞ்சம் ஆராய்ந்து பாரு என்று சொல்றாரு. அவங்க வேத வசனத்தை நீ ஆராய்ந்து பார்த்தா புதையலை கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவரை, உனக்கு சமாதானம் கொடுக்கிறவரை, உனக்கு சந்தோஷம் கொடுக்கிறவரை, தேவ குமாரனை, மேசியாவை, இஸ்ரவேலின் ராஜாவை நீ அடையாளம் கண்டு கொள்ளலாம். நீ அவரை உனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். அங்கே நீ ஆராய்ந்து பார். ஆனா அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். அது வெளிப்படுத்தப்படாதபடியால் அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை? அவரை சொந்தமாக்கி கொள்ள முடியவில்லை. அதற்காக அவர்கள் பிரயாசப்படவில்லை. அதில் பார்க்கிற ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டால் தான் அவர்கள் அதை சுதந்திரமாக்கி கொள்ள பிரயாசப்படுவார்கள். இன்னைக்கு அருமையான சகோதரே, தேவனுடைய வார்த்தை செய்தியை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த செய்தியை குறித்து, ஐயா கிறிஸ்துவை குறித்து, வேதத்தை குறித்து நமக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டால்தான் நாம் அதை சுதந்திரமாக்கிக் கொள்ள பிரயாசப்படுவோம். இல்லை என்றால் பிரயாசப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே தேவன் என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஒரு சிறு கூட்டத்தை பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே ஐயாக செக்கினா மகிமை இருக்கிறது என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதுல ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தார்கள். அதே தேவன் தான் இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அதனால் அவரை சிலுவையில் அறைந்தார். கர்த்தர் அங்கே அந்த தோல் திரைக்கு உள்ளே மறைந்திருந்தார். இப்ப அவங்க அதை பார்க்கல, ஆனாலும் விசுவாசிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே அதே தேவன், அதே செக்கினா மகிமை தான் இருக்கிறது. ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் இன்றைக்கு அருமையான சகோதரி, அதே செக்கினா மகிமை தான் இந்த மணி நேரத்து செய்திக்குள்ள இருக்கிறது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே ஜனங்கள் இழக்கப்பட்டு போகிறார்கள்.
நம்ம இந்த செய்தியை தோண்டி பார்ப்போம் என்றார் இதில் இருக்கிற பலனை சுதந்திரிக்கலாம். எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்குள்ளவர்களாய் மாறலாம். உலகம் கொடுக்காத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுதந்திரிக்கலாம். அவங்க செய்திக்குள்ள ஆழமா போனதாங்க, தோணுனதாங்க. மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா பலன் பெற முடியாது. ஏதோ வர்றது போறது அப்படி இருந்தா, ஏதோ மேலோட்டமான செய்தியை விசுவாசிக்கிறேன், பிரென்காம் தான் இந்த கடைசி காலத்தை தீர்க்கதரிசி, மேக ஸ்தம்பம் வந்திருக்குது, அக்னி ஸ்தம்பம் வந்திருக்குது, ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் செய்தி கேட்கிறேன், அதனால ஒரு பலனும் கிடையாது. நாம் ஆழமாய் தோண்ட வேண்டும். தோண்ட வேண்டும் என்றால், ஐயா அது நமக்கு சொந்தமாகி விட்டதா, அதை நாம் சுதந்திரித்து விட்டோமா, அந்த அக்னி ஸ்தம்பத்தை நான் சுதந்திரித்து விட்டேனா, அந்த மேக ஸ்தம்பத்தை நான் சுதந்திரித்து விட்டேனா, அந்த ஜீவியத்தை நான் சுதந்திரித்து விட்டேனா, அந்த தாழ்மையை நான் சுதந்திரித்து விட்டேனா, அந்த இனிமையை நான் சுதந்திரித்து விட்டேனா, அந்த பரிசுத்தத்தை நான் சுதந்திரித்து விட்டேனா, ஐயா எல்லா தேவனுடைய கட்டளைகளை நான் சுதந்திரித்து விட்டேனா. அதை சுதந்திரித்தால் ஆசீர்வாதம் நமக்கு. அங்கே பொக்கிஷம் புதைத்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சகோதரி, அதற்காக நம்முடைய பணத்தையோ பொருளையோ படிப்போ ஞானமோ எதுவுமே ஈடாகாது. அதை பெற்றுக்கொள்ளும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் விட்டுணும். இதன் மூலியமா அதை வாங்க முடியாது. இதை வித்துணும், இதை விட்டுணும். இது ஒண்ணுத்துக்கு இல்லை, குப்பைன்னு நம்ம அதை தள்ளிடணும். அப்பதான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது நாம் பார்க்கிறோம். அப்படியே அங்க ஒரு மனுஷனுக்கு பொக்கிஷம் உள்ள அந்த நிலத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு தாகம் வந்து விட்டது. ஆக அந்த மனுஷனுக்கு இந்த பொக்கிஷம் உள்ள அந்த நிலத்தை நாம் எப்படியாகிலும் வாங்கிவிட வேண்டும். நான் அங்கே பார்க்கிறோம், நாம் எப்படி அதை வாங்க முடியும்? நாம் பார்க்கிறோம், அந்த நிலமானது விலை உயர்ந்தது என்று சொல்லவில்லை. இப்போது அந்த நிலத்தை நாம் வாங்க வேண்டும் என்றால் அங்க வேதம் சொல்லுகிறது, அந்த நிலமானது ரொம்ப 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 விலை உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது, அது ரொம்ப 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 மதிப்புள்ளது அப்படி சொல்ல பாருங்க. ஆனால் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றை விட்டு அதை வாங்கினான் என்று உள்ளது. அங்கே அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் எல்லாவற்றையும் விட்டு அதை வாங்குவதற்குரிய அங்கே தகுதி இவனுக்கு இருக்கிறது. பாருங்க, அவன்கிட்ட அந்த நிலம் இல்ல, அவன்கிட்ட அந்த முத்து இல்ல. ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் இடத்துல இருக்கிற அந்த காரியத்தை கொண்டு அவன் அதை வாங்குகிறான். அப்படி என்றால் அந்த விலையுயர்ந்த முத்தை அந்த விலைய பொக்கிஷம் உள்ள அந்த நிலத்தை வாங்குவதற்குரிய தகுதி இவனுக்கு இருக்கிறது. பாருங்க, இவனுக்கு அந்த தகுதி இருக்குது. பார்க்கிறோம், சகோதரிய நம்மால் நிச்சயமாக அதை வாங்க முடியும். அந்த பொக்கிஷம் இருக்கிற அந்த நிலத்தை நம்மால் நிச்சயமாக வாங்க முடியும். ஆமாங்க, அந்த முத்தை நாம் நிச்சயமாய் வாங்க முடியும். ஆமாங்க, எப்படி என்றால் தாகம் இருந்தால், வாஞ்சை இருந்தால். இன்னைக்கு நமக்கு மாத்திரம் அந்த தாகம் இருக்கும் என்றால், நமக்கு மாத்திரம் அந்த வாஞ்சை இருக்கும் என்றால், நாம் அந்த நிலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அங்கே வேதம் அந்த மனுஷன் அதை வாங்கல அப்படின்னு சொல்ல, எவ்வளவு பெரிய பிரயாசப்பட்டு அவனால முடியல அப்படின்னு சொல்ல, அவன் அதை பெற்றுக்கொண்டான். அந்த முத்தை அவன் பெற்றுக்கொண்டான், அந்த நிலத்தை அவன் சுதந்திரமாக்கி கொண்டான் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதை வாங்குவதற்குரிய திராணி அவனுக்கு இருக்கிறது. சௌரி அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறது. ஒன்றே எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், வாஞ்சையும் தாகமும் தேவை. நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம், அந்த ஒரு வாஞ்சை நமக்கு இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த மனிதனிடத்திலே முத்து, விலையுயர்ந்த முத்து இருக்கிறது என்று வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது வெளிப்படுத்தப்படும் என்றால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் தேவை, ஒரு வாஞ்சை தேவை. ஆமா, நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த வெளிப்பாடு இல்லை என்றால், இந்த வேதத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்று, செய்தியிலே நித்திய ஜீவன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு என்ற அந்த வெளிப்பாடு இல்லை என்றால் ஐயா நாம் அதை சுதந்திரிக்க முடியாது. இந்த செய்தியிலே பரிபூரண சுகம் உண்டு, நித்திய பாதுகாப்பு உண்டு. இது நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆமா, பெரிய ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நாம் ஆபிரகாமை காணும்போது அவன் தேவனை நேசித்தான், ஆண்டவரை ரொம்ப நேசித்தான். ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ போயிட்டு உன்னுடைய குமாரனை பலியிடு என்று சொல்றார். போயிட்டு உன்னுடைய பையனை போய் பலியிடுப்பா அப்படின்ட்டு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-5 வரை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படினில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். இப்ப நாம் இங்க என்ன காண்கிறோம் என்றால், தேவனாய் கர்த்தர் அங்கே உன்னுடைய குமாரனை கொண்டு போய் நீ பலியிடு அப்படின்றார். அப்படியே அவன் என்ன செய்தான் என்றால், தேவன் காண்பித்த அந்த மோரியா மலையில தன்னுடைய குமாரனை பலியிட சென்றான். இப்போ தேவனாய் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்றால் அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, ஒரு புதையல் உள்ளது, ஒரு ஆசீர்வாதம் உள்ளது என்று அவருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அவருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். ஏதோ ஒரு காரியம் அதுல இருக்குது. ஆண்டவர் சொல்லுவார்னா நிச்சயமா காரணம் இல்லாம சொல்ல மாட்டார். ஆமா, ஆக அவன் என்ன செய்தான் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படினான். ஆக இப்ப அவன் என்ன செய்தான் என்றால், இப்ப ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையில என்ன இருக்கிறது, இப்ப அவன் அதே சிந்தனை, அதே நோக்கம். ஆண்டவர் இப்ப இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார், இதுல என்ன இருக்குது, காரணம் இல்லாம ஒண்ணு சொல்ல மாட்டாரு. இப்போது அவன் அந்த வார்த்தையை தோண்டினான். அதுக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதற்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே அது என்ன என்பதை அவன் என்ன செய்தானோ தோண்டினான். ஆண்டவருடைய வார்த்தையில நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய வார்த்தையில ஒரு நாளும் சாபம் கிடையாது. தேவன் தன்னுடைய வார்த்தையை முழங்குவார் என்றால் அந்த வார்த்தையில ஆசீர்வாதம் உள்ளது. தேவனுடைய வார்த்தையுடைய பிள்ளைகளிடத்தில் கடந்து வரும் என்றால் அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆமாங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அவருடைய வார்த்தையை அனுப்புவார் என்றால் அந்த வார்த்தை ஐயா அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஜீவனையும் மிகப்பெரிய ஒரு சாட்சியை தான் கொண்டு வரும். ஆமாங்க, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், சாபத்தின் தேவன் அல்ல. அங்கே அறிந்து கொண்டான். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை இடத்துல வந்திருக்கிறது, என்னுடைய குமாரனை பலியிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே அதை அவன் தோண்டினான். அவன் தோண்டும் போது ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டான், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். என்ன ஆசீர்வாதம்? அவன் அப்படியே அந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்தான், ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் அங்க பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல்
கத்தியை போடாதே. அது சொல்ற பிள்ளையார் நம்மளுக்கு கத்தியை போடாதாங்க. அப்போது அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஒரு கடா ஆட்டம் பார்த்தான். அவனது ஆட்டுக்கடாவை காண்கிறான். அவனுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம், உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கினுடைய பலி, அவனுடைய ரத்தம் உன்னை ரட்சிக்காது, உன்னை விடுவிக்காது, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. இதோ அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது பார். காட்டுற ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்குது. சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி தான் அதை செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார். தாயும் தகப்பனும் இல்லாத, வம்ச வரலாறு இல்லாத ஐயாங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பார். சொல்றாரு, எனக்கு யார் தாய் யார் தகப்பன்? யோசேப்பு மரியாதை வந்து நான் உன்னுடைய தகப்பனை சாரத்தோடு தேடினோமே. சொல்றாரு, எனக்கு தாய் யாரு தகப்பன் யாரு? நீங்க என்ன விசாரத்தோட தேடுறீங்க? அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு தாயாரு தகப்பன், அவர் நமக்கு தான் அவர் தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு. பாருங்க, இந்த பூமிக்கு வர்றதுக்காக அவர் ஒரு கர்ப்பப்பை தேவைப்பட்டதை தவிர மரியாள் அவருக்கு தாய் அல்ல. மரியாள் அவருடைய குமாரத்தை, மகள். ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு மகளாய் இருக்கிறார் மரியா. இந்த உலகத்துல அங்க அவர் வர்றதுக்கு கர்ப்பப்பை தேவைப்படுறதுனால அவர் ஒரு தாய் அப்படின்றாங்க. ஆகவே நான் ஸ்ரீ அப்படின்றாரு. ஸ்ரீ அதோ உன் மகன். அதெல்லாம் பார்க்கிறோம். சௌரே அங்கே இந்த ஆபிரகாம் அங்கே தன்னுடைய குமாரனை அங்கே கடத்தின பொழுது அங்கே தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே ஆபிரகாம், இந்த ஈசாக்கினுடைய ரத்தம் உன்னை மீட்காதுப்பா, அது உன்னை ரட்சிக்காதுப்பா, அது உன்னை விடுவிக்காதுப்பா, அது உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்காதுப்பா. சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி தான்ப்பா. ஆண்டவர் காட்டுறார். ஆகிய அவன் இப்போது அந்த ஆட்டுக்குட்டியை அவன் எடுத்துக்கொண்டு, அந்த ஆட்டுக்கடாவை எடுத்துக்கொண்டு அவன் சொல்லுகிறான், அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறான் யெகோவா ஈரே என்று. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்றான். யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், மலையில பார்த்து கொள்ளப்படும். அடுத்த பார்க்கிறோம், ஐயா எல்லாவற்றையும் கல்வாரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். ஆக நாம் பார்க்கிறோம், இங்கே இந்த ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், அந்த ஆட்டுக்குட்டியை பலியிடும் பொழுது அவன் கிறிஸ்துவை கண்டான். அவனுக்கு ஐயா அங்கே ஒரு பொக்கிஷம் வெளிப்படுத்தப்பட்டது. அவனுக்கு ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையில நடக்கும் பொழுது, ஐயா அந்த வார்த்தைப்படி ஐயா ஜீவிக்கும் பொழுது, ஐயா என்ன கொடுக்கப்படுகிறது என்றால் அவனுக்கு ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால் ஆட்டுக்குட்டி. ஆமா, அந்த ஆட்டுக்குட்டி தான் நித்திய ஜீவன். அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை ஆண்டவர் காட்டுறாரு. அவனுக்கு அருமையான சகோதரி சகோதரி, இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படும் என்றால் நாம் அதற்காக நம்ம இயக்க ஆயத்தமாகும். நம்ம எதை வேணாலும் எடுக்க ஆயத்தமாகும். ஆமாங்க, ஆண்டவருக்காக. ஆக அவன் என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையில ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, அந்த வார்த்தையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமா, அவங்கதான் அவன் என்ன
செய்தான் என்றால், ஐயா அந்த வார்த்தைக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க அவன் ஆயத்தமானா. என்னுடைய குமாரனா இருந்தாலும் நான் இழந்துடுறேன் அப்படின்னா. இப்ப பாருங்க, அப்படியே அவன் இழக்க அந்த ஆண்டவருக்காக அதை இழக்க ஆயத்தமான பொழுது அவன் பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டான். பார்க்கிற இந்த வியாபாரி என்ன செய்தான் என்றால், அந்த நிலத்தில் புதையல் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமாயிட்டான். இப்ப அவன் ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டான். இந்த வியாபாரி என்ன செய்தான் என்றால், அவன் இடத்துல இருக்கிற முத்து விலை வந்தது என்று வெளிப்படுத்தப்பட்ட பொழுது இவன் இடத்துல இருந்த எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமாயிட்டான், விற்க ஆயத்தமாயிட்டான். இப்ப அந்த முத்தை விலையேற உயர்ந்ததை பெற்றுக்கொண்டான். அதுபோல இந்த ஆபிரகாம் என்ன செய்தான் என்றால், தேவனுடைய வார்த்தையில ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதால், அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தபடியால், தேவனுடைய தாசனா இருந்தபடியால், அவன் அழைக்கப்பட்டவனா இருந்தபடியால், முன்குறிக்கப்பட்டவனா இருந்தபடியால் அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால், ஆண்டவருடைய ஐயா வார்த்தைப்படி அவன் கிரியை செய்தான். அப்பொழுது ஐயா அவனுக்கு ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டது. அவன் அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டான், நித்திய ஜீவன் உண்டு என்று. அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம், இந்தப்பா ஆட்டுக்குட்டி, சிருஷ்டிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி தான்ப்பா அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகுது. உன்னை பரதேசியில இருந்து உன்னை கொண்டு செல்ல போகுது. இதாப்பா உன்னை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு செல்ல போகுது. இந்த தேவ ஆட்டுக்குட்டி வந்துதான் ஐயாங்க உன்னை மீட்க போதியா, உனக்கு உன்னை ரட்சிக்க போதியா. பாருங்க, ஆண்டவர் அங்க அந்த பொக்கிஷத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு, அந்த வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கிறாரு. ஆமாங்க. அருமையான சகோதரி சகோதரி, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையில பொக்கிஷம் இருக்கிறது என்பது வெளிப்படுத்தப்படும் என்றால், இந்த ஐயா செய்தியில பொக்கிஷம் இருக்கிறது என்பதை, ஆசீர்வாதம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தப்படும் என்றால், அதற்காக எதை வேண்டுமானாலும் இழப்போம். ஆபிரகாம் இழந்தாமா தன்னுடைய குமாரன், கத்திய ஓங்கிட்டாமா. அப்படியே இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, நாமும் அப்படியாய் ஆண்டவருக்காக நாம் ஜீவிப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் என்றால், ஐயாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்றால், அருமையான சகோதரி சகோதரி, நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கலாம். ஆமாம், அவர் மாறாதவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படியே இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரி, அந்த ஆபிரகாமை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த அதை உணர்ந்திருப்போம் என்றால், வார்த்தையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பொக்கிஷத்தை உணர்ந்திருப்போம் என்றால், அருமையான சகோதரி சகோதரி, அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆமாங்க. அவை இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரியே, நாம் வார்த்தையை இயேசு கிறிஸ்துவை சுதந்திரித்துக் கொள்ள ஐயாவுக்கு பிரயாசப்பட வேண்டும். ஆமாம். அவை இந்த இரண்டு வியாபாரிகளும் அந்த விலையுயர்ந்த முத்தை சுதந்திரிக்க, அந்த புதையில் உள்ள அந்த நிலத்தை சுதந்திரிக்க பிரயாசப்பட்டார்கள். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றார்கள். அதுபோல இன்றைக்கு நாம் உணர்ந்திருப்போம் என்றால், வெளிப்படுத்தப்பட்டிருப்போம் என்றால் நாமும் அப்படியாய் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுவோம் என்றால் சுதந்திரிக்கலாம். நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கலாம், சமாதானத்தை சுதந்திரிக்கலாம், ஐயா சந்தோஷத்தை சுதந்திரிக்கலாம், ஐயா சுகத்தை சுதந்திரிக்கலாம், ஐயா எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம், நம்முடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். ஆகவே தேவனாய் கர்த்தர் ஐயாங்க அதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஐயாங்க உணர வேண்டும். ஆமாங்க, இந்த செய்தியில இருக்கிற, இந்த வேதத்துல இருக்கிற கிறிஸ்துவை உணர வேண்டும். ஆமாங்க, அவரை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். அப்படியே செயல்படுவோம் என்றால் ஐயா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் காணலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இது வந்து நாளிலும் தாப்பனே உம்மை ஆராதிக்கும்படியாகும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகும் நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, எல்லாவற்றிற்கும் ஒரு பிரமாணம் உண்டு ஆண்டவரே.
எல்லாவற்றையும் நீர் ஒரு பிரமாணத்திலே வைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, காற்றுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, ஆண்டவரே, தண்ணீருக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறீர். பறவைக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறீர். மீனுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, அப்படியா பரலோகத்துக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறீர். விசுவாச பிரமாணம். விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாங்கள் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஆமாண்டவரே, பறவைக்கு வைத்திருக்கிற அந்த பிரமாணத்தை அது உபயோகிக்கும் போது அது புவியீர்ப்பு சக்தியை மேற்கொண்டு வானத்துக்கு பறந்து செல்கிறது. மீனுக்கு வைத்திருக்கிற பிரமாணத்தை அது உபயோகிக்கும் போது கடலினுடைய ஆழத்துக்கு செல்கிறது. ஆமாண்டவரே, தண்ணீருக்கு உள்ள அந்த பிரமாணம் ஆண்டவரே, அது கர்த்தாவே பள்ளத்தை நோக்கி செல்கிறது. ஆமாண்டவரே, அப்படியாய் தகப்பனே, இதோ ஒரு விசுவாசிக்கு வைத்திருக்கிற பிரமாணம் விசுவாச பிரமாணம். ஒரு மனுஷனுக்கு வைத்திருக்கிற பிரமாணம் விசுவாச பிரமாணம். அவன் ஆசீர்வாதமாய் ஜீவிப்பதற்கு, நித்திய நித்தியமாய் ஜீவிப்பதற்கு, சமாதானமாய் ஜீவிப்பதற்கு, சந்தோஷமாய் ஜீவிப்பதற்கு, சுகத்தோடு ஜீவிப்பதற்கு ஒரு மனுஷனுக்கு நீ வைத்திருக்கிற பிரமாணம் விசுவாச பிரமாணம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கும் பொழுது தகப்பனே, அந்த பிரமாணம் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. நன்றி தகப்பனே. சுகம் கிரியை செய்கிறது, அற்புதம் கிரியை செய்கிறது. ஆமாண்டவரே, சமாதானம் கிரியை செய்கிறது, சந்தோஷம் கிரியை செய்கிறது. ஆண்டவரே, ஆசீர்வாதம் கிரியை செய்கிறது. அந்த விசுவாச பிரமாணத்தை நாங்கள் உபயோகிக்கும் போது, அந்த விசுவாச பிரமாணத்துக்கு உள்ளே நாங்கள் வரும் பொழுது தகப்பனே, நாங்கள் அற்புதத்தை காண்கிறோம். ஆண்டவரே, இது வந்து ஆபிரகாம் அந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ளே அவன் வந்தான். தேவனுடைய வார்த்தை அவன் விசுவாசித்தான். தேவனுடைய வார்த்தையின்படி அவன் கிரியை செய்தான். தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தை என்பதை அவன் விசுவாசித்தான். தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கும் என்று அவன் விசுவாசித்தான். தேவனாய் கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக அதை சொல்லுகிறார், அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அவன் விசுவாசித்தான். அப்படியாக அந்த பிள்ளை அவன் பலிவிட சென்றான். விசுவாசத்தினாலே அதை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாய் ஆண்டவரே, அந்த விசுவாசத்தினாலே அவன் அதை செய்த பொழுது தகப்பனே, அவன் ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டான், கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டான். ஆமாண்டவரே, சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவை அவன் பெற்றுக்கொண்டான். நன்றி ஆண்டவரே. இதனால் நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தாவே ஜீவிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தை விசுவாசித்து அதன் பேரிலே கிரியை செய்யும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றால் எங்களுக்கு நித்திய ஜீவன். இது அவன் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டான், அவனுக்கு நித்திய ஜீவன். ஆமாண்டவரே, அப்படியாய் தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த செய்தியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும். வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும் தகப்பனே. ஆமாண்டவரே, விசுவாசம் என்ற அந்த திறவுகோலின் மூலமாய் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, உமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் திறந்து எடுக்க உதவி செய்யும். கிருபை பாராட்டும் தகப்பனே. ஒவ்வொரு விசுவாசிகளும் விசுவாசத்தை உபயோகிக்கிட்ட தகப்பனே. அதை ஆண்டவரே வெறும் கையிலேயே வைத்துக் கொண்டு இல்லாமல், கிரியை இல்லாத விசுவாசம் சேர்த்ததாக இருக்கிறது. விசுவாசத்தை கையிலே வைத்துக் கொண்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை, கிரியிலே காண்பிக்க உதவி செய்யும். ஆமாண்டவரே, திறக்க உதவி செய்யும் ஆண்டவரே. வாக்கு தத்தங்களை திறக்க உதவி செய்யும். ஆமாண்டவரே, சுகத்தை திறக்க உதவி செய்யும். விடுதலையை திறக்க உதவி செய்யும். சமாதானத்தை திறக்க உதவி செய்யும். சந்தோஷத்தை திறக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. இம்மட்டும் ஆண்டவரே, நீ செய்த கிருபைகள், நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. நீ செய்த ஆண்டவரே சகல அற்புதமான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவை தொடர்ந்து நடத்தும். ஒரு பொல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தா விசுவாசிகளை பாதுகாத்து பலப்படுத்தும். பலவீனம் உள்ளவர்களை ஆண்டவரே உம்முடைய பலத்தால் ஆண்டவரே அபிஷேகம். அவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்தும்.
பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. எத்தீங்கும் அணுகாமல், நாசமோச பட்டயங்கள் நேரிடாமல், அசுத்த ஆவிகள் மேற்கொள்ளாமல், வியாதியின் கிருமிகள் மேற்கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. கர்த்தாவே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நேரே அரணும் கோட்டையும் துருகமாக இருந்து தாங்கி நடத்தும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமாண்டவரே, அது ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தப்படும் என்றால் அவன் உம்மை தேடுவான், அதற்காக பிரயாசப்படுவான். ஆமாண்டவரே, உம்மை தேடும் பொழுது பின்னால் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது என்பதை நான் உணர்வேன் என்றால் ஆண்டவரே அதற்காக நான் பிரயாசப்படுவேன். அப்படியா விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உணரட்டும் ஆண்டவரே. உமக்கு முதலிடம் கொடுக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை முன்னால் வைத்து ஓடட்டும் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துகிறார். கர்த்தாவே, ஒரு மனுஷன், அது மனுஷன் அல்ல, நாங்கள் தான் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே ஒரு நிலத்திலே புதையல் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. வேதத்திலே புதையல் இருக்கிறது, கிறிஸ்து இருக்கிறார். அந்த புதையல் கிறிஸ்து தான். செய்தியிலே கிறிஸ்து இருக்கிறார், புதையல் இருக்கிறது, அதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும் தகப்பனே. அதற்காக பிரயாசப்பட உதவி செய்யும் தகப்பனே. அப்படியாய் தகப்பனே நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். இம்மட்டும் நீ செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கும் சபையாசிர்வதியும். இந்த சத்தத்தை எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தையும் கரம் பிடித்து நடத்தும். இம்மட்டும் நீ செய்த நன்மைக்காக நன்றி. இது கொடுத்த சுகத்துக்கு, பலத்துக்கு, பாதுகாப்புக்கு, ஆசீர்வாதத்திற்கு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தை 119வது பாடல், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே, இன்றும் நல்லவரே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கமும் கிருபையும் தயவும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.